பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை நம்ம முடித்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி புது நிருபத்துக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் 2 கொரிந்தியர் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் இன்றைக்கி 2 கொரிந்தியர் பார்க்க போகிறதில்ல. ஓகே, நான் போன நிருபம் முடியும் போது சொல்லியிருக்கணும் அடுத்து என்ன நிருபம் படிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ என்னுடைய மிஸ்டேக், நான் சொல்லலை. அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பவுல் 1 கொரிந்தியர் எழுதி 1 வருஷம் கழித்து எழுதப்பட்ட நிருபம் கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம். 2 கொரிந்தியர் இன்னும் பின்னாடி வரப்போகிற ஒரு காரியம். ஸோ நமக்கு பைபிளில் அடுத்தடுத்து வரதுனால நம்ம பாட்டுக்கு இதுக்கு அடுத்து அது நம்ம நினைத்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிபி 52 1 கொரிந்தியர் எழுதப்பட்டது. கிபி 53 கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எழுதப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொரிந்தியருக்கு பவுல் எபேசு சபையிலிருந்து நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். எபேசு சபையில் பவுல் தன்னுடைய 3வது மிஷினரி பயணத்தின் ஊடே எபேசு சபையில் இருக்கும்போது கொரிந்தியருக்கு கடிதம் போகுது. இப்போது கலாத்தியருக்கு அதே எபேசு சபையிலிருந்து கடிதம் போகுது. இன்னும் எபேசிலேருந்து அவன் புறப்படல. கொரிந்தியர் நம்ம முடிக்கும்போது பார்த்தோம், நான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து கிளம்பி மக்கதோனியா வரப்போகிறேன், அப்புறம் அகாயா வரப்போகிறேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோமாபுரி போக போகிறேன்னு சொல்லி தன்னுடைய பிரயாண திட்டங்களை பற்றி அவன் பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னும் எபேசிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாலேயே கலாத்தியருக்கு எழுதப்படுது. கலாத்திய சபை எங்கே இருக்குது? ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஒரு சபை. சீரியாவின் அந்தியோகியா இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் நார்த்து, அதாவது வடக்கில் வந்து கொஞ்சம் கிழக்கு மேற்கில் திரும்பினோம்னா அந்த பகுதியில் வர்றது கலாத்தியா அப்படிங்கிற நாடு. நீங்கள் பின்னாடி இருக்கிற மேப்பை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பவுல் அந்த வழியாக வந்து தான் இப்போ எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறான். இப்போ கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ளுகிறது அவசியம். அப்போ தான் என்ன பாரத்தோடு எழுதுகிறான்றது நமக்கு தெரியும். இப்போது பவுலினுடைய ஊழியம், அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆரம்பித்த ஒரு ஊழியம். தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் பவுல் ரட்சிக்கப்படுகிறான். தமஸ்கு பட்டணத்துக்கு போன அப்புறம் அங்கே ஞானஸ்தானம் பெறுகிறான். ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவன் தமஸ்கு பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். இப்போது பவுலினுடைய ஆரம்ப கால ஊழியத்தை நம்ம கவனித்தோம்னு சொன்னால், அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ப்ராப்ளம். பவுல் அங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா அங்கே சமாதானம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நடத்துதல் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவன் தமஸ்கு பட்டணத்தில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்ததை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 19 23 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9 19 23 வரைக்கும். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியருக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஸோ அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. பவுல் அதை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுறான். பவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி அப்படி பேசினதுனால ரிசல்ட் என்ன வருது? தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்கள் கலகமடைகிறாங்க. அவர்களை கலங்கம் பண்ணினான். அதனால் என்ன விளைவாம்? அநேக நாள் சென்ற பின்பு அவனால் டாலரேட் பண்ண முடியல. யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இந்த திட்டம் வெளியே தெரிஞ்ச உடனே சவுலை பேக் பண்ணி எருசலேமுக்கு அனுப்புகிறாங்க, அவனுடைய சேஃப்டிக்காக. இப்போ எருசலேமில் வந்து என்ன செய்கிறான்? 28 31 வரைக்கும். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாக இருந்து, யார் இடத்துல? அங்கே இருந்த அப்போஸ்தலர் இடத்துல போக்கும் வரத்துமாக இருந்தானா. மற்றவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குள்ளே நம்ம 8வது அதிகாரத்திலே பார்க்குறோம், உபத்திரவம் ஏற்பட்டதுனால அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. ஸோ அப்போஸ்தலர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப பெரிய அளவில் பண்ணாமல் கொஞ்சம். ஏன்னா சிச்சுவேஷன் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. இப்போது தமஸ்குலேருந்து இங்கே வந்தவன் குவைட்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஊழியத்தை மறுபடியும் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுகிறான். அவர்களிடத்தில் போக்கும் வரதுமா இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து யூதருடனே இல்லை,
தமஸ்குவில் யூதருடனே, இங்கே கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். இப்போ இதனுடைய விளைவு என்ன வருது? இந்த கிரேக்கர்களும் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார். இங்கேயும் இவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இப்போ இங்கே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டோடனே எருசலேமில் இருந்து இவனுடைய சொந்த ஊருக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாங்க. இவன் இங்கே இருந்தான்னா சரி வராதுன்னு சொல்லி சொந்த ஊருக்கு அனுப்பணும். சொந்த ஊர் தர்ச்சுப்பட்டினம். தர்ச்சுப்பட்டினத்துக்கு போனோம்னா கப்பலில் போகிறது தான் பெட்டர். இவங்க இது வழியாக பெருன லேண்ட் வழியாக ட்ராவல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவன் என்ன செய்கிறாங்க, எருசலேமில் இருந்து அப்பொழுது யூதேயா சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு கொண்டு போய், செசரியா தான் துறைமுகப்பட்டினம், செசரியாவுக்கு கொண்டு போய் தர்ச்சுவுக்கு கப்பல் பிடிச்சி அவரை பார்சல் பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. இப்போ 31வது வசனம் முக்கியமான வசனம். அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி 30வது வசனம் முடியுது. 31வது வசனம் அப்பொழுதுன்னு ஆரம்பிக்குது. இவனை அந்த ஏரியாவிலேருந்து எடுத்த உடனே, அப்புறப்படுத்தின உடனே அங்கே என்ன நடக்குதான், யூதேயா ஏரியா எது எதுன்னு பார்த்துக்கங்க. எருசலேம் இருக்கிறது யூதேயா. யூதேயாவில் மட்டும் இல்லை, கலிலேயா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது சமாரியா. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்பொழுது ஒரு கேரக்டரை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க, உடனே இவ்வளோ பாசிட்டிவ் எஃபெக்ட் வருது. இதுதான் பவுலினுடைய ஆரம்ப ஊழியத்தினுடைய தாக்கம். இப்போது தர்ச்சுவுக்கு நான் அனுப்பின அப்புறம் தர்ச்சுவில் போய் பவுல் என்ன செய்தான் என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இல்லை. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஒன்றுமே சொல்லப்படாததுனால பவுல் அங்கே போய் கொஞ்ச நாள் அமைதி காத்தான், ஒன்றும் வேலையெல்லாம் செய்யலை, அப்புறம் பாட்டுக்கு வீடு உண்டு வேலை உண்டுன்னு சாதாரணமாக இருந்து தான் ஊழியம் செய்யலைன்னு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே தமஸ்குலையும் சும்மா இல்லை, அங்கேருந்து எருசலேம் அனுப்புனா இங்கேயும் இவனை யாரும் ஏற்றுக்கொள்ளலை, இவராகவே தான் போய் வாலண்டியர் எல்லாம் பண்ணார். இப்படி ஓவராக ஆக்டிவாக இருக்கிற ஒரு கேரக்டர் வீட்டுக்கு போனப்புறம் மட்டும் அமைதியாக இருந்திருப்பான் என்கிறது நம்மால் நம்ப முடியாத விஷயம். நிச்சயமாக அவன் அங்கேயும் ஊழியம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஸோ நம்மளுடைய இந்த கெஸ்ஸை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம படிக்கும்போது பவுல் உறுதி பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் அந்த பிரதேசங்களில் ஊழியம் செய்து காரியத்தை நிறைவேற்றினான் என்கிறத நம்ம கலாத்தியர் படிக்கும்போது பார்க்க முடியும். ஸோ இவர் தர்ச்சுவுக்கு போனான்னு என்று சொல்லி முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு பர்னபா என்கிறவன் அனுப்பப்படுகிறான். பர்னபா அந்தியோகியாவுக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் பர்னபா என்ன பண்ணுறான், அங்கேருந்து தர்ச்சுவுக்கு போய் சவுலை கூட்டிக்கிட்டு வந்து அவனோட சேர்ந்து அந்தியோகியாவில் ஊழியம் செய்கிறான். இப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷன் சேர்ந்த உடனே இவங்க அந்தியோகியாவில் ஊழியம் செய்தது மட்டும் இல்லை, அந்தியோகியாவிலிருந்து எருசலேமில் உள்ள உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணம் சேகரித்து அனுப்பப்பட்டது. அதை இவங்க 2 பேர் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப போனாங்க. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து முதலாம் மிஷினரி பிரயாணத்தை இவங்க 2 பேர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் விசுவாசமாக நியாயப்பிரமாணமா அப்படின்னு ஒரு சர்ச்சை எழும்புது. அந்த சர்ச்சையின் நிமித்தம் இவங்க லேண்டு வழியாக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி எருசலேமுக்கு வந்து எருசலேம் நகரத்தில் ஒரு மன்றத்தை கூட்டுறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அப்போஸ்தல மன்றம், இது முதலாம் அப்போஸ்தல மன்றம்னு சொல்லலாம். அந்த மன்றத்தை கூட்டி இந்த சர்ச்சைக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி தீர்வு காணப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பர்னபாவோட சேர்ந்து இந்த காரியம்லாம் செய்துட்டு திரும்ப அந்தியோகியாவுக்கு போனான்னு பார்க்குறோம். இது அவ்வளவும் அப்போஸ்தலர் 11, 12, 13, 14, 15 அதிகாரங்களில் இருக்குது. இப்போது 15வது அதிகாரத்தில் சவுலினுடைய 2வது மிஷினரி பிரயாணம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 2வது மிஷினரி பிரயாணத்தை அவன் தான்
ஏற்கனவே சுவிசேஷம் சொல்லி ஸ்தாபித்திருக்கிற சபைகளை போய் பார்க்கலாம் வாரும் என்று சொல்லி பர்னபாவை அழைத்ததாகவும், பர்னபா மார்க்கை கூட கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுனால அதுக்கு பவுல் அப்ஜெக்ட் பண்ணதுனால அவங்க 2 பேர் பிரிந்து விட்டதாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ பர்னபா சீப்ரு தீவுக்கு போனதுக்கப்புறம் இவன் சீலாவை கூட்டி கொண்டு அந்த தேசங்களில் உள்ள சபைகளை போய் சந்திக்கிறான். அந்த சபைகளை பற்றி அவன் சொன்னது என்னது? நம்ம ஏற்கனவே சுவிசேஷம் சொல்லி ஏற்படுத்தின சபையை போய் பார்ப்போம். இப்போ இவன் அந்த ஏரியாவில் போகும்போது முதல் மிஷினரி பிரயாணத்துக்கு போகிற ஏரியாவும் இல்லாமல் இந்த கலாத்தியா இந்த பிரதேசங்களும் வர்றதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 35 அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 35 16ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா கலாத்தியாவில் உள்ள அந்த சபையை பவுல் இன்னொரு முறை போய் சந்திக்கிறது நம்ம கவனிக்க முடியும். அப்போஸ்தலர் 15:35 பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவ கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும், சீரியான்றது அந்தியோகியா இருக்கிற அந்த நாடு, சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்த. இந்த சிலிசியாவில் தான் தர்ச்சு இருக்குது, இந்த சிலிசியா பக்கத்தில் தான் கலாத்தியாவும் இருக்குது. ஸோ சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். தெர்பை லீஸ்திராலாம் முந்தின மிஷினரி பிரயாணத்தில் அவங்க சந்தித்த பட்டணங்கள். தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனால் அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்கள் நட்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனை பவுல் தன்னுடைய கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். எருசலேமில் இருக்கிற மூப்பர்கள் என்ன சட்டம் கொடுத்தாங்க? அந்த மன்றம் எதுக்கு தீர்வு கண்டுச்சு? விசுவாசமா நியாயப்பிரமாணமா என்கிற அந்த சர்ச்சைக்கு ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு கடிதமே கொடுத்து சாட்சி வடிவத்தில் சீலாவையும் கூட அனுப்பி தான் போய் சொல்ல சொன்னாங்க. ஸோ இப்போ பவுல் தன்னுடைய 2வது மிஷினரி இந்த கலாத்தியா இருக்கிற இந்த பிரதேசத்தில் அவன் ஊழியம் செய்யும்போது செஞ்ச காரியம் என்னவா? இந்த தீர்மானம் இருக்குது பாருங்க, அந்த தீர்மானத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போய் அவங்கள சத்தியத்தில் இன்னும் உறுதிப்படுத்துகிறான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதுதான் காரியம், நாங்கள் இதை தான் டிசைட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் இருக்குன்றதை அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தான். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஸோ இது முடித்து 2வது மிஷினரி பிரயாணம் முடித்து திரும்ப வந்தாச்சு. திரும்ப வந்த அப்புறம் 3வது மிஷினரி பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது அகெயின் பவுல் இதே பிரதேசங்கள் வழியாக ட்ராவல் பண்ணி போகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அப்போஸ்தலர் 18:23 அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஸோ இப்போ இந்த கலாத்தியா இருக்கிற அந்த பிரதேசத்தில் பவுல் இப்போ எத்தனாவது தடவை வேலை செய்கிறான்? அவன் தர்ச்சூவில் இருந்தப்போ ஒரு தடவைன்றதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். 1ஆம் மிஷினரி பிரயாணம் முடித்து அதுக்கப்புறம் 2வது மிஷினரி பிரயாணத்தில் 2வது தடவை போனதை பார்க்குறோம். 3வது மிஷினரி பிரயாணத்தில் இது 3வது தடவை போகிறதை பார்க்குறோம். ஸோ இந்த வழியாக போயிட்டு அப்புறம் அவன் எபேஸுக்கு வந்திருக்கிறான். இப்போ எபேஸில் இருந்தால் லெட்டர் எழுதுகிறான். எபேஸில் எவ்வளோ நாள் இருந்தான்? 3 வருஷம் ஊழியம் செய்கிறான். இப்போ எபேஸில் இருந்து இன்னும் புறப்படலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 3 வருஷம் முடியல. அப்போ கலாத்தியாவில் இவங்களை சந்தித்து வந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கணும்? 3 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்கணும், இல்லை 2 வருஷம் சில்லறையாக இருந்திருக்கணும். 3 வருஷம் நிச்சயமாக நிறைவேறலை. 3 வருஷத்துக்குள்ளே இவன் இத்தனை தடவை போய் இத்தனை தடவை சொல்லி அவங்கள உறுதிப்படுத்தின காரியத்திலிருந்து அவங்க பிறண்டுறாங்க. விசுவாசமாக நியாயப்பிரமாணமாங்கிற கொஸ்டினில் தான் சொன்னது மட்டும் இல்லை, போய் அப்போஸ்தலருடைய அத்தாரிட்டியோட லெட்டரையும் சாட்சியும் கொண்டு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி இப்போ தான் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறான். 3 வருஷம் கூட ஆகலை.
அதுக்குள்ளே கலாத்தியர் பட்டணத்தில் இருக்கிற சபை தடம் புரளுது. அவங்களுக்கு விசுவாசமாக நியாயப்பிரமாணமாங்கிறதுல கேள்வி எழும்பிருச்சு, டவுட் வந்துடுச்சு. இது பவுலுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். இவ்வளோ தடவை சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காட்டமாகவே இந்த கடிதத்தை எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வருவோம். முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கலாத்தியர் 1:1-2. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, மற்ற எல்லாரை விட பவுல் ரொம்ப விசேஷமானவன் என்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், பவுலுக்கு யாரும் சுவிசேஷமே சொல்ல. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தானே சொல்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லுகிறார். தன்னை உயிருள்ளவர் என்று சொல்லி, தான் மரித்து போகலை, சொன்னபடியே தான் உயிரோடு எந்திரிச்சேன்னு சொல்லி பவுலுக்கு நேரடியாக வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பவுலுக்கு அந்த சத்தியம் இருக்குது பாருங்க, அந்த சத்தியத்தை யாரும் போதிக்கலை. இப்போ சுவிசேஷத்தையும் யாரும் சொல்லலை, அதுக்கப்புறம் சத்தியத்தையும் யாரும் போதிக்கலை. அதுக்கு முன்னாடி அவனுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம், இப்போ கமாலியனின் பாதத்தில் உட்காந்து அவன் பழைய ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருந்தான்னு சொன்னால் அது எல்லாமே பழைய ஏற்பாட்டின் காரியம். புதிய ஏற்பாடுன்னு எழுதக்கூட படலை. எனவே இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம் என்கிறது அப்போஸ்தலர் சொல்லுகிறது தான். அதுலேருந்து தான் இனிமேல் கிரியேட் ஆக போகுது. பவுலுக்கு யார் சொன்னது? பவுல் யார் பாதத்திலே உட்காந்து கற்றுக்கொள்ளலை. பவுலுக்கு ஆண்டவரே டைரெக்டாக அதை வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப விசேஷமான காரியம். 3வது, அந்த ஊழியம் இருக்குது பாருங்கள், பவுல் செய்கிற ஊழியம், இதை வேறு யாருமே செய்யாத ஊழியம். எல்லாரும் யூதர்கள் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பவுல் மட்டும்தான் புறஜாதியார் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு என்றே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறான். அதனால் பவுல் அதில் ரொம்ப கிளியராக இருக்கிறான். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நான் என்று சொல்லுகிறேன். இதில் அவனுக்கு ரொம்ப பெருமிதம் உண்டு. இந்த விசேஷத்தை குறித்து அவனுக்கு பெரிய ஒரு இது உண்டு. என்ன சொல்கிறது, அதனுடைய மேன்மை என்னன்னு அவனுக்கு சரியாக தெரியும். அதனால் அதை சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் அதை சொல்லிடுவான். இதை நம்ம 2-3 இடத்துல பார்க்க முடியும் இல்லை? இருங்க, அது அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ இதில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் நானும் மற்ற சகோதரர் எல்லாரும் சொல்கிறான்ல. நார்மலாக மற்ற சகோதரர் எல்லாரும் சொல்ல மாட்டான். யாரும் சொல்லுவான்? பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸை அழகாக நேம் பண்ணி சொல்லுவான். பவுலும் தீமோத்தேயும், பவுலும் சீலாவும், பவுலும் லூக்காவும், எல்லாருடைய நேம்ஸ் வரும். இங்கே வந்து நேம்ஸ் வரல, ஜென்ரலைஸ்டாக பேசுகிறான். பவுலும் மற்ற சகோதரர் எல்லாரும் உங்களுக்கு இதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி. 3வது வசனம் வாழ்த்து வசனம். பிதாவாகிய தேவனாலும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம வாழ்த்துனா எப்படி வாழ்த்துவோம்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் பரிசுத்த ஆவியினாலும்னு சேர்த்து சொல்லுவோம். ஆனால் பவுலினுடைய வாழ்த்துதலில் ஒரு நம்பர் குறையுதுங்கிறத கவனிக்கணும். இது எல்லா நிருபங்கள்லையும் வருகிற ஒரு விஷயம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 4:5 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்போ இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறான். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படின்னு அப்படின்னா நமக்கு அளிக்கப்படுகிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன் இல்லையா? இது வந்து சாதிக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். என்னது? மனுஷனுக்கு ரட்சிப்பு சம்பாதிக்கப்படுது. இதை யார் சித்தம் கொண்டது? இந்த மாதிரி மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னு யார் சித்தம் கொண்டதா? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம். திரியேகத்தில் யார் எதை செய்கிறாங்கங்கிறத நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை கிளியராக பார்க்கணும்.
சித்தம் யாருடையது? பிதாவாகிய தேவனுடையது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறது யாரு? சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யார் இது? குமாரனாகிய தேவன் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறார். இப்போ பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறார்னா அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட அதை செஞ்சிருக்க முடியும். வேறு வழி கிடையாது. பிதா சித்தம் கொள்கிறா, நம்ம செய்கிறத விட்டால் நமக்கு சாய்ஸே கிடையாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு செஞ்சுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்யலை, அவர் அன்பின் அடிப்படையில் செய்கிறார் என்று சொல்லி கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கு. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். இப்போ தேவனுடைய குமாரன் தம்மை தாமே என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம அங்கேயும் பார்க்குறோம். பிதாவினுடைய சித்தத்தின்படி தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ அவரை யாரும் நிர்பந்தம் படுத்தலை, அவர் நம்மேலே அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லியிருக்கு. ஸோ பிதாவானவர் சித்தம் கொண்டார், குமாரனானவரும் நம்மேலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறாரு. என்னன்னு? மனுஷருக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விடுதலை சம்பாதிக்கப்படுது. 6வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். லெட்டர் ஓப்பனிங்கே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால், அவங்கள வாழ்த்துனா, அடுத்து ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்டுக்கு வருகிறான். இத்தனை சீக்கிரமாக நீங்கள் விலகினது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லுகிறான். எதை விட்டு விலகிறாங்க? கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர். இப்போ தேவன் அழைத்தார், இவங்களை அழைக்கிறார், கலாத்தியரை அழைக்கிறார். எதனால் அழைக்கிறார்? கிருபையினாலே அழைக்கிறார். அழைப்பு எப்போவுமே கிருபையினாலே உள்ளது, தகுதியினால் உள்ளது இல்லை. இது சத்தியம். இப்போ அழைப்பு கிருபையினாலே உள்ளது, ரட்சிப்பு எதனால் உள்ளது? ரட்சிப்பு விசுவாசத்தினாலே உள்ளது. அழைப்பு கிருபையினாலே உள்ளது, ரட்சிப்பு விசுவாசத்தினாலே உள்ளது. இதுதான் அடிப்படை சத்தியம். இந்த மீதி எல்லாம் ஓகே, அவங்க மீதி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இந்த அடிப்படை சத்தியத்தில் பிறண்டுட்டாங்கன்னா மீதி எதுவுமே சரியாக இருக்காது. அதனால் அவங்க அந்த அடிப்படை சத்தியத்தை மிஸ் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தாங்க முடியல. கிருபையினாலே உங்களை அழைத்தவரை விட்டு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் விலகிட்டீங்களே, வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பிட்டீங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறான். வேறொரு சுவிசேஷம், இதென்னது வேறொரு சுவிசேஷம்? புதுசாக இருக்குது. 6லேருந்து 9 வரைக்கும், உங்களை கிறிஸ்துவினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஒரே சுவிசேஷம்தான். என்ன சுவிசேஷம்? தேவன் நம்மை கிருபையினாலே அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? ரட்சிப்புக்கு அழைக்கிறார். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் சுவிசேஷம். வேறே ஒரு சுவிசேஷம் இல்லை. இப்போ வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க உங்களை. இது எப்படி, இது ஏன் விட்டீங்க, இதையும் சேர்த்துக்கணும், இது மட்டும் போதாது என்று சொல்லி உங்களை குழப்புறாங்க. அப்படி செய்கிறவங்க உங்களை குழப்புறதுக்கு தான் செய்கிறாங்களோ, எந்த நல்ல காரியத்துக்காகவும் அவங்க செய்யலை. புரட்ட மனதாக இருக்கிறார்கள் எல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். இப்போ இதில் 2 பாசிபிலிட்டி சொல்லுகிறான். முதல்ல நான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிட்டேன்,
இப்போ நானே திரும்ப வந்து அதை கரெக்ட் பண்ணி வேற ஒரு சுவிசேஷத்தை சொன்னால் சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுகிறான். அப்படி நான் வந்து சொன்னாலும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தாய் தன் பிள்ளைய மறந்தா என்ன அர்த்தம்? மறக்கவே மாட்டான், ஆனால் மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சுவிசேஷத்தை பவுல் வந்து மாற்றி சொல்ல போகிறது இல்லை, ஆனால் மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வானத்திலிருந்து தேவ தூதனே இறங்கி வந்து வேற சுவிசேஷத்தை சொன்னாலும்னு சொல்கிறான். இப்போ நம்மளுக்குள்ள கன்ஃபியூஷன் என்னன்னு சொன்னால், சொல்லப்படுகிறது சத்தியமா என்கிறத விட சொல்லுகிறவர் யாருன்னு வச்சு தான் சத்தியமா இல்லையான்னு முடிவு பண்ணுறவங்களா இருக்கிறோம். பெரிய ஊழியக்காரராச்சே, அவர் தப்பாவா சொல்வார்? இப்போ வானத்திலேருந்து இறங்கி வந்த தூதனாச்சே, அவனை விட உனக்கு அதிகம் தெரியுமா? அவரே சொல்கிறாரு இப்படின்னு சொல்லி யார் அந்த மெசேஜ் கொண்டு வராங்களோ அந்த மெசேஜ் கொண்டு வரவங்கள பார்த்துட்டு அந்த மெசேஜ் கரெக்டாக தப்பான்றதை டிசைட் பண்ணுறது சரியான அப்ரோச் கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் தானான்னு சொல்லி அறிகிறது தான் அறிவம். அதுக்கு பதிலாக சொல்கிறவங்க யார், அவங்க பெரிய ஊழியக்காரரா சின்ன ஊழியக்காரரா, அவங்க வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்காங்களான்னு பார்க்கக்கூடாது. இவன் சொல்கிறான் வேறொரு சுவிசேஷம் கிடையாது. நானே திரும்ப வந்து சொன்னாலும் சரி, அல்லது வானத்திலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து சொன்னாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லுகிறான். ஏன்னா சுவிசேஷத்தை புரட்டி சொல்லுகிறதுங்கிறது சீரியஸான இஷ்யூ. சபிக்கப்பட்டவன். இந்த சொன்ன காரியத்தை இன்னொரு தடவை சொல்லுகிறான். முன் சொன்னது போலவே மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருவன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். ஸோ ஒரே இதில் மூச்சில் 2 முறை அதை ரொம்ப அழுத்தி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறது என்கிறது தான் சத்தியம். இதில் மாற்றமே கிடையாது. இப்போது 10வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்னு சொன்னால், அந்த நியாய பிரமாணத்தை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லுகிற கூட்டம் பெருங்கூட்டம். பவுல் விசுவாசத்தை பற்றி பேசி விசுவாசம்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய குரல் ஒரு தனி ஆளுடைய குரல். இவனுக்கு தேவன் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்கிறான்ல, வேற யாரும் அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை பெற்றதில்லை. அதனால தான் இவனுக்கு இருந்த அந்த தெளிவு வேற யாருக்குமே கிடையாது. அது பேதுருவாக இருந்தாலும் சரி, அது பர்னபாவாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே குழப்பத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அழுத்தி கேட்டால் இப்படி சொல்லுவாங்க, அந்த பக்கம் அழுத்தி கேட்டால் அப்படி சொல்லிடுவாங்க. சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாஞ்சிருவாங்க. ஒரு தெளிவான நிலைப்பாடை அவங்க எடுக்கிற மாதிரி பார்க்க முடியாது. எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரே கூட கூடி விவாதித்து தான் அதை டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யாருக்குமே அந்த கிளாரிட்டி இல்லை. பவுலுக்கு குழப்பமே இல்லை, அவனுக்கு வெறும் பக்கா கிளாரிட்டியில் நிற்கிறான். விசுவாசம்தான், இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் மாறாமல் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு தனி நபர். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இவனோட சீனியராக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இவனோட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற கூட்டத்தோட போராடும்போது யார் பேச்சு எடுபடும்? ஊரே அதை சொல்லும்போது இவன் ஒருத்தன் மட்டும் இப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், யாரும் ரொம்ப இது கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த போராட்டம் இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் என்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு அவங்க சொல்கிறதும் ஓரளவுக்கு கரெக்டுன்ற மாதிரி நான் திரும்பினேன்னா எனக்கு யார் சப்போர்ட் கிடைக்கும்? மொத்த பீப்புளோடைய சப்போர்ட்டு கிடைச்சிடும். இப்போ நான் அவங்களுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இவங்கள பிரியப்படுத்துறதுக்கு இருந்தேன்னா நான் யார் இல்லை? நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, ஊரே ஒத்துக்கலைன்னா கூட சரி, தேவன் சொல்கிறது இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் என் வேலை. அதுதான் அதில் அவனோட நிற்கிற ஒரு காரியம்.
இப்போ இந்த ஊழியம் என்கிற வார்த்தை கௌரவமான வார்த்தை, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஊழியக்காரர்னு சொல்லும்போது ஒரு தூக்கி மேலே ஒரு பெடஸ்டலில் வச்ச மாதிரி நல்லா இருக்கும். ஊழியம்னு சொன்னால் ஆக்சுவலாக வேலைக்காரன்னு தமிழில் அர்த்தம். அந்த வேலைக்காரன்லேயே நிறைய விதமான வேலைக்காரர் இருக்கிறாங்க, அதுலேயே கௌரவமான வேலைக்காரர்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது ஆங்கிலத்தில் மாற்றணும்னா சர்வெண்ட்னு வரும் இல்லையா? வீட்டில் வேலை செய்கிற அம்மாவும் சர்வெண்ட் தான் இல்லை? கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டராக உட்காந்துருக்கிறவரும் சர்வெண்ட் தான். இந்த சர்வெண்ட் வந்து வீட்டில் வேலை செய்கிற அம்மா எங்கள் வீட்டில் உள்ள சர்வெண்ட்டு. கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டராக உட்காந்துருக்கிறவர் என்ன சர்வெண்ட்டு? அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையா? அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். பிரைம் மினிஸ்டராக உட்காந்துருக்கிறவர் என்ன சர்வெண்ட்டு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவர் என்ன 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 சர்வெண்ட்டு? அவர் பப்ளிக் சர்வெண்ட். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு இருக்கிற அதே மரியாதை தான் இவங்க 2 பேருக்குமா? இல்லை இல்லை. ஸோ ஊழியம் ரைட். யாருக்கு ஊழியம்? நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தேன்னா, நான் உங்ககிட்டேருந்து ஊதியம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா அது ஒரு மரியாதை. நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி தேவனை நான் அனுப்பிச்சிருக்காருன்னு அவர் அத்தாரிட்டியில் நான் நின்னேன்னா அந்த மரியாதை வேற. இப்போ பவுல் ஊழியம்னு பேசலாம், ஊழியம்னு பெருசாக நினைத்து கொள்ளலாம். யாருக்கு ஊழியம் செய்கிறேன் அதை தான் கேட்குறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தோம்னா, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஸோ இந்த பொசிஷனில் அவன் ரொம்ப கிளியராக நின்று காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த விசுவாசம்தான் நியாயப்பிரமாணம் இல்லைங்கிறதுல பவுலுக்கு குழப்பமே இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம். அதே டைமில் இந்த அப்போஸ்தலருக்கும் அவர்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் அது வந்து தெளிவே உண்டாகலைன்னு பார்த்தோம். டிஸ்பைட் ரெவலேஷன்ஸ், ஆண்டவர் எவ்வளவோ வெளிப்பாடுகளை கொடுத்தும் அவங்க வந்து தெளிவு அடையலை. இப்போ 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் பார்த்தோம்னா, சமாரியா பட்டணம் ஒரு புறஜாதிகளின் பட்டணம். அங்கே போய் ஊழியம் செய்தது யார்? பிலிப்பு போய் ஊழியம் செய்கிறான். தேவன் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். உடனே எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர் செஞ்ச காரியம் என்னது? பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் போய் பார்த்துட்டு புறஜாதியாருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுது, அங்கேயும் தேவன் கிரியை செய்கிறார், அங்கேயும் ரட்சிக்கப்படுறாங்கன்றதை பார்த்துட்டு திரும்பி வந்தால் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஏதாவது எஃபெக்ட் இருந்தது? 10வது அதிகாரத்துக்கு வந்தோன்னா, பேதுருக்கு 1க்கு 2 தடவை தரிசனம் கொடுத்து கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அபிஷேகம் பெறுறதையும் பார்த்துட்டு அவங்க வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கிறான். இப்போ எப்படி நீ கொர்நேலியு வீட்டில் சாப்பிட்டேன்னு சத்தம் இது வருது, அப்ஜெக்ஷன் வருது. அப்போது பேதுரு ரொம்ப கிளியராக சொன்னான், ஆண்டவரே சொல்லிட்டாரு என்னன்னு, நான் பரிசுத்தமாகுதுனதை நீ விலைக்கு வைக்காதேன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனம் காமிச்சாருன்னு பேசினான். ஆனாலும் அதுக்கு பின்னாடியும் குழப்பம் தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். கடைசியில் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் அந்த மன்றத்தை கூட்டி பேசி விவாதித்து ஒரு டெசிஷனுக்குள்ளே வர்றதை பார்க்குறோம். அந்த டெசிஷனுக்குள்ளே வந்த அப்புறமும் பேதுரு கலாத்தியா பட்டணத்துக்கு வரும்போது அங்கே மறுபடியும் டபுள் அடிக்கிறதையும் அங்கே பவுல் அவனை எதுக்கிறதையும் இதே கலாத்தியர் இந்த அதிகாரத்துலேயே அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த குழப்பத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணால் பவுலினுடைய நிலைப்பாடு குழப்பமே இல்லாத தெள்ளன் தெளிவாக விசுவாசம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நிலைப்பாடில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 11-12க்கு வந்தோம்னு சொன்னால், பவுல் நான் மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்லன்னு ஆரம்பிச்சால முதல் வசனத்தில் அதனுடைய ஸ்பெசிஃபிக் காரியத்தை 11-12 சொல்கிறத பார்க்கிறோம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுதான் மெயின். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன்ல, அந்த சொன்ன காரியம் சோர்ஸ் எங்கே, யாருக்கிட்டேருந்து வருது? இப்போ நான் எனக்கு ஒருத்தர் போதிச்சிருந்தார்னா நான் என்னுடைய சோர்ஸாக யாரை சொல்லுவேன்? இன்னார் மூலமாக நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லுவேன்.
ஆனால் இங்கே சொல்கிறான், நான் உங்களுக்கு என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. நான் மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை அவன் கன்சிஸ்டண்டாக திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படி சொல்லும்போது அவன் தான் என்னவோ ஒரு ஹோலி பர்சனாக இருந்ததுனால தேவன் தன்னை தெரிந்து கொண்டாருன்னு இல்லை. ஆக்சுவலாக நான் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தப்போ அவர் என்னை டச் பண்ணி எனக்கு புத்தி கொண்டு வந்தாருங்கிறதையும் சேர்த்தே சொல்லுவான். 13:14 நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஸோ இப்படி இந்த கனெக்ட் பண்ணி தேவன் எனக்கு இதை ஸ்பெஷலாக கொடுத்தாரு, நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன்றதை அவன் ரிப்பீட் பண்ணுறதை நிறைய இடத்துல பார்க்கலாம். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் உள்ள வசனங்களில் அவன் முதல் பிடிக்கப்படும் போது அந்த கூட்டத்தார்கிட்ட பேசும்போது இதே வார்த்தைகளை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அகிரிப்பா ராஜா அவனை விசாரிக்கும் போது அகிரிப்பா ராஜா முன்னாடி நின்றும் இதையே சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். 26வது அதிகாரம் 4-11 வரைக்கும். அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் நிருபத்தில் 15வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு தடவை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு தடவை, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு தடவை நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், என்ன ஆண்டவர் கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அவன் தன்னுடைய பழசை ரிப்பீட் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது இனிமேல் நம்ம இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்க போகிற மேட்டர் அவ்வளவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் லூக்கா ரெக்கார்ட் பண்ணாத காரியங்களை பவுல் தன் வாழ்க்கையில் நடந்ததை தெளிவாக நாள் விவரத்தோட, அதாவது இத்தனை நாள் இத்தனை வருஷம் அது மாதிரி காலத்தை கிளியராக சொல்லி என்ன நடந்ததுங்கிறத பவுல் தானே ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு பவுலனுடைய காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மட்டும் இல்லை, பவுலனுடைய சொந்த கூற்றிலிருந்தும் எடுக்க முடியும். இங்கே கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் வரைக்கும் தமஸ்கு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியம் செய்ய ஆரம்பித்த புதுசில் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறான். என்ன நடந்துதான் 15-17 வரைக்கும். அப்படி இருந்தும் நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இந்த பிரயாணம் வேறு எங்கேயும் குறிக்கப்படாத பிரயாணம். பவுல் தன் வாயினால் சொல்கிறான், நான் தமஸ்குவில் ஞானஸ்தானம் பெற்றேன், கரெக்ட். ஆனால் நான் இமீடியட்டாக செஞ்சது என்னது? நான் எருசலேமுக்கு போகலை, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலை. நான் என்ன செஞ்சேன்? அரபி தேசத்துக்கு போனேன். இந்த அரபி தேச பிரயாணம் இருக்குல்ல, அதுதான் இவனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தருடைய போதனைகளை உபதேசங்களை அவன் அங்கே தான் பெற்றது போல் நமக்கு தெரியுது. இப்போது இந்த அது அடுத்த வசனம் ஸ்டார்டிங்கே 18வது வசனம் ஸ்டார்டிங்கே 3 வருஷம் சென்ற பின்புன்னு இருக்குல்ல. அப்போ அவன் எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க தமஸ்குவில்? இனிஷியல் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அவன் அங்கே தான் செலவிடுகிறான். அந்த 3 இயர்ஸில் தமஸ்குவில் இருந்த காலமும் அரபி தேசத்தில் இருந்த காலமும் சேர்த்து 3 வருஷம். ஏன்னா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து சொல்ல போகிறான், ரைட்டா? இப்போது இந்த காரியங்களில் அவன் சொன்னது முதல் வார்த்தை, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்னு சொல்கிறான்ல. அந்த ரியலைசேஷன்
பொதுவாக கர்த்தரோட நெருங்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கும். இன்னைக்கு நேற்று கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளல, நான் கருவாக உருவாகும் போதே கர்த்தர் என்ன அப்போவே சூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி தாவீது இதை 2 முறை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 5 6 வசனங்கள், சங்கீதம் 139 15 16 வசனங்கள். தாவீது 2 முறை சொல்லுவான், தாயின் வயிற்றில் இருந்த முறை கர்த்தர் என்ன யூஸ் பண்ணார், எடுத்து என்ன அப்போவே மார்க் பண்ணாருன்னு சொல்லி. ஏசாயா ஒரு தடவை சொல்லுகிறான், ஏசாயாவும் 2 தடவை சொல்லுவான். ஏசாயா 49வது அதிகாரம் 1 வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் ஏசாயா 2 முறை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 4-5 வசனங்களில் அவனும் சொல்கிறதை பார்க்க முடியும். தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தெரிந்து கொண்டார்ன்னு சொல்லி. ஸோ கர்த்தர் அப்படி தெரிந்து கொண்டு விசேஷமான பாத்திரங்களை விசேஷமாக பயன்படுத்துகிறது என்றது நடக்கிற ஒரு விஷயம். அதை பவுல் நல்லா ரியலைஸ் பண்ணியிருந்தான். 2வது காரியம் அவன் சொல்கிறது என்னது, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு தான் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன நோக்கம்? நீ போய் புறஜாதிகளுக்கு இதை அறிவிக்கணும். இவனுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கூடவே படுத்து தூங்கி சாப்பிட்டு ஊழியம் செஞ்ச 12 பேர் இருக்கிறாங்க. அவருடைய காரியங்களை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் கண்ட சாட்சிகளாக அந்த 12 பேர் அப்போஸ்தலர் என்கிற பேர் பட்டத்தோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவன் அதுக்கெல்லாம் அப்புறம் பின்னாடி வர்றான். அவங்கெல்லாம் செய்யாத ஊழியத்தை செய்கிறதுக்காகவே இவனை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஸோ புறஜாதிகளுக்கு தான் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தார். அப்படி அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தப்போ அவன் டிலேயே பண்ணலையாம். செகண்ட் தாட்டே கிடையாது. தன்னை ஃபுல்லாக அதுக்கு அர்ப்பணித்து செஞ்சேன்னு சொல்லலாம். ஸோ இது இனிஷியல் பீரியடாக தமஸ்குவில் நடந்தது. அதை தொடர்ந்து என்ன நடக்குது, 18லேருந்து 20 வரைக்கும். அதை தொடர்ந்து எருசலேமில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறான். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். ஸோ எருசலேமில் அவன் இருந்த மொத்த நாட்களே எவ்வளோதான், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அங்கே கிரேக்கர்கள் அவனை கொலை செய்ய ட்ரை பண்ணாங்க. சீஷர்கள் உடனே அவனை அங்கேருந்து செசரியா கொண்டு போய் செசரியாலேருந்து தர்சுக்கு அனுப்புனாங்க. கொலை செய்ய முயற்சி ஆரம்பிக்கிறது எத்தனை நாள்லேயே வந்துருச்சு, 2 வாரத்திலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 2 வாரமாக அவன் எங்கே தங்கியிருக்கிறான், அப்போஸ்தலரோட தங்கியிருக்கிறான். போக்குவரத்துமாக இருக்கிறான். பேதுருவோட தங்கியிருக்கிறான். அப்போஸ்தலர் போக்குவரத்துமாக இருக்கிறான். எல்லாரையும் பார்க்கலையா இவர், எல்லாரும் இவரை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க. ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மேட்டராக இவர் மெட்டீரியலாக இவர் இருக்கிறார். யாருமே இவர்கிட்ட வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக பர்னபா தான் இவனை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கல. யாருமே அவனை பார்க்குறதுக்கே விரும்பலை. ஸோ கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. யாரும் இவனை கிட்ட கூட சேகலை, காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஸோ 15 நாள் எருசலேமில் இருந்தாச்சு. எருசலேமில் இருந்து இப்போ எங்கே போகிறான், தர்சுக்கு போகிறான். தர்சுக்கு போய் என்ன செய்கிறான், அடுத்த 7 வருஷமாக என்ன செஞ்சான்னு சொல்லி 21லேருந்து 24 வரைக்கும். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ இந்த வசனங்களில் அவன் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இங்கேருந்து நான் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நான் அந்த தேசங்களுக்கு போனேன், அங்கே போய் வீட்டில் அடைஞ்சு கிடந்தேன்னா என்னை பற்றி என்ன செய்தி இங்கே வந்திருக்கோம், ஒரு செய்தியை வந்திருக்கார். ஆனால் என்ன செய்தி வந்திருக்குது, முன்னால் இந்த சத்தியத்துக்காக நம்மை துன்பப்படுத்தினவன் அதே சத்தியத்தை இப்போ பிரசங்கிக்கிறவனா இருக்கிறான்ங்கிற செய்தி வருது. அப்படின்னா பவுல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்,
அதை செய்து கொண்டிருக்கிறான். எங்கே செய்கிறான்? ஆசியாவின் அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கிறான். 7 வருஷம் அவன் சும்மா இருந்தான்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த புறங்களில் வந்தேன்னு சொல்லி நிறுத்திக்கிட்டான். அந்த புறங்களில் வந்து என்னென்ன செய்தேன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது? யூதேயாவில் உள்ளவங்களுக்கு இவன் யாருன்னே தெரியாது, இவன் பர்சன் யாருன்னு தெரியாது. ஆனால் இவன் செய்கிற ஊழியம் என்னன்னு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய நேம் பாப்புலாரிட்டி இல்லை, ஆனால் இவர் செய்கிற ஊழியம் பெருசாக பேசப்படுது. முன்னே துன்பப்படுத்தினவனே இப்பொழுது அங்கே அதை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான். ஸோ இதுதான் முதல் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய காரியங்களை சொல்லி இவங்களோட பேசுகிறான். இப்போ இவன் வந்து இந்த தன்னுடைய பிரயாணம், இந்த தனக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம 2வது அதிகாரத்துக்குள்ளே போனோம்னா விளங்கிடும். ஏன்னா இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இங்கே நிறுத்துகிறோம். இதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம இங்கே நிறுத்துகிறோம். இப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால், கலாத்தியா பட்டணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போய் அவ்வளோ பிரயாசப்பட்டு சொல்லிட்டு வந்திருந்தும் இத்தனை சீக்கிரமாக அவங்க அந்த விசுவாசத்தை விட்டு வேறு சுவிசேஷத்துக்கு போயிடுறாங்கங்கிறது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆச்சரியப்படுகிறான். அதனால் காட்டமாக இதை எழுதி அனுப்புகிறான். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அது அந்த இவன் தரப்பு வாதத்தை ரொம்ப ஆழமான வாதங்களாக எடுத்து வைக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி சொல்ல ஆரம்பித்தவன் அதுக்கு பேசிஸ் என்ன? நான் சொல்லுகிற காரியம், நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் மனுஷரால் உண்டானது இல்லை, நீங்கள் அதை லேசாக நினைக்காதீங்க. இதை இயேசுவின் இடத்தில் நேரடியாக நான் பெற்ற காரியம், அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுகிறேன். ஸோ அதை சொல்லும்போது ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்ற டீட்டெயில்ஸோட சொல்கிறத நம்ம பாருங்கள். ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கொள்வோம். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம்